ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வீக்கெண்டு சாட்டர்டே லாங் ரன்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, இதான் நம்ம ஊரில் இன்றைக்கி ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஊர்லேயே ஃபினிஷ் பண்ண வீடியோ தான் இது. ஏன்னா எனக்கு 26 கிலோமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 26.680 மீட்டர்ஸ் வந்துச்சு. சரிங்களா, நல்லா ஒரு 540 ரன்னிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் டீட்டெயிலாக போட்டிருக்கு பாருங்கள். சரிங்களா, நான் ஆல்ரெடி இதில் ஒரு 3 or 4 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, கரெக்டாக 25 கிலோமீட்டர் வரும். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்ததுனால 27 இயர் வந்துருச்சு. சரிங்களா, இதில் வந்து ஃபஸ்ட் 400 மீட்ரு, ஃபஸ்ட்டு 1K, சரிங்களா 5K டைமிங் எல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. சரிங்களா, நம்ம ஈஸியாக ஓடணும் அப்படின்னு தான் நம்ம பிளான். ஏன்னா 2 ஹவர்ஸில் நம்ம வந்து 25 கிலோமீட்டர் முடிக்கணும்னு தான் பிளானு. சரிங்களா, நம்ம கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, ஓரளவு ஈஸியாக நார்மலாக ஓடியாச்சு. சரிங்களா, இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து லாங் ரன்னை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, காலையில் வந்து நம்ம வேக்கப் ஆன உடனே லைட்டாக கண்டிப்பாக ஒரு 300 ml ஒரு 400-500 ml கண்டிப்பாக வாட்டர் எடுக்கணும். சரிங்களா, ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நம்ம 5:22க்கு நம்ம என்ன சாப்பிட்றோம் இன்றைக்கி பிஃபோர் ரன்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. அதில் ஒரு ½ ஆப்பிள் தான் சாப்பிட்டோம். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் வெறும் வயிற்றில் ஓடுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா, வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, 25 கிலோமீட்டர் ஒரு லாங் ரன்லாம் ஓடுறீங்க அப்படின்னா செட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். செட்டிங் இருக்கும்போது உங்கள் பாடியில் வந்து போதுமான ஹைட்ரேஷன் இருக்கணும். போதுமான வாட்டர் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மசில்ஸ் கிராம்ப் ஆகாது. சரிங்களா, அப்புறம் கிராம்ப் ஆகாமல் நீங்கள் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்க முடியும். சரிங்களா, நம்ம வந்து காலையில் பிஃபோர் ரன்னிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ரன்னிங் போனாலும் ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா, ஆப்பிள் சாப்பிட்லாம், மாதுளை சாப்பிட்லாம், இல்லை ஒரு பனானா சாப்பிட்லாம், சரிங்களா, இல்லை ஒரு டேட்ஸ் சாப்பிட்லாம், இல்லை ஒரு ப்ரெட்டு சாப்பிட்லாம், ஒரு பிளாக் காஃபி குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நான் எப்போதும் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறது வந்து வாழைப்பழம் சாப்பிடுவேன். சரிங்களா, ஆப்பிள் சாப்பிடுவேன். சம்டைம்ஸு மாதுளை இருந்தால் மாதுளை சாப்பிடுவேன். சரிங்களா, இன்றைக்கி வந்து ஆப்பிள் இருந்துச்சு. சரிங்களா, ஆப்பிள் வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு போகிறோம். சரிங்களா, அதேமாரி ரொம்ப ஹெவியான ஃபுட்டு ஓடுறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. சரிங்களா, அதையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. எங்கே போனாலும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் எது ஸ்டார்ட் பண்ணும்போதும் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு அது வந்து சிறப்பாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா, அதேமாதிரி இன்றைக்கி நான் லாங் ரன்னுக்கு முன்னாடியும் கடவுள்கிட்ட சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா, அதேமாரி நீங்களும் எங்கே போனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இது நம்மளோட டிராஃபிக்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா, லைட்டாக காட்டிட்டேன். சரி, அதுக்கடுத்து வந்து 5:35 ரன்னிங் வந்து லைட்டாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிளம்பிட்டோம். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்ம வீடு. சரிங்களா, இதான் நம்ம வீடு. அதுக்கடுத்து நம்ம வந்து இன்றைக்கி காலையில் சரி நம்ம ஊர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்லோவாக தானே ஓட போகிறோம், ஈஸி பேஸ் தான் அப்படின்னு நம்ம ஊர்லேருந்தே மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா, இதான் நம்ம கோவில். சரிங்களா, நம்ம ஊர் பக்கத்துலேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே கோவில், வாகிபதி ஐயா கோவில். சரிங்களா, மேக்ஸிமம் கோயில் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கோயில் முன்னாடியே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ரன்னாலே கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சஸ் மஸ்ட்டு. நான் ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டேன். சரிங்களா, கோயில் முன்னாடி இருந்து கரெக்டாக ப்ராப்பராக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணாச்சு. ஓரளவு விடிஞ்சிருச்சு நண்பா. சரிங்களா, ரொம்ப இருட்டில் ஓடக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் விடிஞ்ச உடனே தான் நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரன்னிங் ஓடி ஒரு 800 மீட்டர் தான் நம்ம இங்கே தான் நான் வந்து ஸ்கூல் படித்தேன். யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 6 years இங்கே தான் படித்தேன். அங்கூடி ரெண்ட் பண்ணும்போது பைக்கில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அதை பார்க்கும்போது நமக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும். சரிங்களா, அதனால் வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கூல் தான் இது. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டரில் நம்ம ஊரில் ஒரு பெருமாள் கோயில், நல்ல பெரிய கோயில். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இயற்கையை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குதா. சரிங்களா, இந்த மாதிரி கிராமங்களில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கையெல்லாம் நம்ம வந்து மேக்ஸிமம் பார்க்க முடியும். சரிங்களா, சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா, நல்லா அமைதியான இடம், நல்லா அமைதியாக இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, 2 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போது நம்ம எப்போதுமே மேக்ஸிமம் இங்கே தான் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பல்க் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பைக்கை விட்டுட்டு சைக்கிளை விட்டுட்டு இங்கே தான் மேக்ஸிமம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஊர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா, நம்ம இப்போ இருக்கிற பிளேஸ்லேருந்து தென்காசிக்கு 30 கிலோமீட்டர்ஸ். நமக்கு அவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் இல்லை, 5 கிலோமீட்டர் போகணும், ஆம்பூர் வரைக்கும் போகணும். சரிங்களா, ரன்னிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, எப்போதுமே நீங்கள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பீடாக ஓடணும். சரிங்களா, நீங்கள் 25 கிலோமீட்டர் ஓடணும் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் ஓடணும். 10 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடாக ஓடணும். 5 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடாக ஓடணும். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகும்போது இந்த இடத்துல எப்போதுமே இந்த 2 நாய் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஓடச்சில் வந்து எப்போதுமே குலைக்கும்.
குலைக்கும், பின்னாடியே துரத்தி வரும். சரிங்களா, அதுக்கடுத்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இப்போ நம்மளை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. சரிங்களா, அது வந்து எல்லாமே பழக்கம் தானே. சரிங்களா, பதிவாக வர ஆள் தான் அப்படின்னு விட்டுரும். சரிங்களா, அதுமாதிரி நீங்கள் ரன்னிங் ஓடும்போது எப்போதுமே ரோட்டில் நாய் இருந்தால் பார்த்து சேஃபாக போகிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 இயர்ஸாக டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிருப்போம். சரிங்களா, நிறைய பேர் அது பார்த்துருப்பீங்க. இங்கே தான் நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் போவோம். சரிங்களா, 3 இயர்ஸாக அங்கே டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிருக்கேன். பிபேடு, எம்பேடு. சரிங்களா, ஒரு 1 மந்த்துக்கு நம்ம காலேஜில் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸுக்காண்டி ட்ரைனிங் போடுவாங்க. அதை வந்து ஒரு 1 மந்த்து போடுவாங்க. சரிங்களா, ஒரு 3 இயர்ஸாக அங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஸ்கூல் டேஸில். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். ஒவ்வொரு 30 மினிட்ஸ்க்கு கண்டிப்பாக வாட்டர் பிரேக், ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதனால் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் 30 மினிட்ஸில் வந்து ஒரு வாட்டர் பிரேக் எடுக்கிறோம். மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி லாங் ரைட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கூட 2 பேரோ 3 பேரோ கூப்பிட்டு போங்க. சரிங்களா, ஒருத்தர் பைக்லையாவது வர சொல்லுங்கள். சரிங்களா, உங்களுக்கு வாட்டர் எப்போ தேவைப்படுது, ஹைட்ரேஷன் எப்போ தேவைப்படுது. சரிங்களா, ஒரு சேஃப்டிக்கு வந்து ஒருத்தர் கூட இருக்கிறது நல்லது. சரிங்களா, நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டர் பிரேக் வந்து இன்றைக்கி 6 கிலோமீட்டரில் எடுத்துரும். எவ்வளோ பெரிய லாங் ரன்னுக்கும் ஒவ்வொரு 20-30 மினிட்ஸுக்கு கண்டிப்பாக ஹைட்ரேஷன் மஸ்ட்டு. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் எடுக்கிறது பெஸ்ட்டு. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கிலோமீட்டர் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா, ஆம்பூர் வந்துட்டோம். சரிங்களா, ஆம்பூர் வந்துட்டோம். இப்படி நேராக போனால் வந்து தென்காசி. நம்ம நேராக போக வேண்டிய தேவையில்லை, நம்ம வந்து லெஃப்ட்டில் திரும்பி தான் நம்ம போகணும். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்ட்ரு ஆகுதோம். சரிங்களா, இதோட வந்து தென்காசி டிஸ்ட்ரிக் வந்து முடியுது. அதுக்கடுத்து தாட்டான்பட்டி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, இங்கே வரும்போதே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 11 to 12 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா, கவர் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக அந்த 5 பேஸ், ஒவ்வொரு கிலோமீட்டர் 5 பேஸ் மெயின்டைன் பண்ணி அப்படியே நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், நேச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மவுண்டெயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்கா. சரிங்களா, இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஓடச்சில் வந்து லாங் ரன் ஓடச்சில் இந்தமாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். இதே இது நம்ம 25 கிலோமீட்டர் கிரவுண்டில் ஓடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 62 லேப்ஸுக்கு மேலே ஓடணும். சரிங்களா, 65 லேப்ஸ் கிட்ட வரும் 26 கிலோமீட்டர்னா. இந்தமாதிரி நீங்கள் லாங் ரன் ரோட்டில் ஓடினீங்க அப்படின்னா ஈஸியாக ஓடினீங்கன்னா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நம்ம ஓடலாம். சரிங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, 62 லேப்ஸ்னால் அப்படி ஒரே ரவுண்டை சுற்றிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதனால் தோணுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ரோட்டில் ஈஸியாக ஓடிக்கலாம். ரோட்டில் வந்து டெய்லியும் ஓடக்கூடாது. சரிங்களா, அது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம எப்போ ஆச்சு மந்த்லி 1 to 2 டைம்ஸ் ஒன்றா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சரியான ஒரு அப் அண்ட் டவுனு. சரிங்களா, எப்படி டவுன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, அப்படியே டவுன் அப்படி பயங்கரமாக இருக்கா. சரிங்களா, மேக்ஸிமம் இந்த வந்து அப்பு டவுனு அதெல்லாம் வந்து பேஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா, டவுன் இருக்குன்னு நீங்கள் ஓவராக ஸ்பீடாக ஓட்டிங்க அப்படின்னா அடுத்து பாடி சீக்கிரமாக எனர்ஜி டவுன் ஆயிரும். சரிங்களா, அதுக்கடுத்து இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, கிட்டத்தட்ட நம்ம மவுண்டைன் கிட்டே வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம பாபநாசம் கிட்டே வந்துட்டோம். சரிங்களா, இப்போ மேக்ஸிமம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பாபநாசம் எப்படி இருக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் வந்திருப்பீங்க. சரிங்களா, பாபநாசம் நியர் வந்துட்டோம். சரிங்களா, கிட்டத்தட்ட பாபநாசம் வந்துட்டோம். இது வந்து பாபநாசம் ஆறு. சரிங்களா, மேக்ஸிமம் இதில் பாருங்கள், நீங்கள் நேராக போனீங்கன்னா சேர்வலார் 10 கிலோமீட்ரு, காரையார் வந்து உங்களுக்கு 15 கிலோமீட்ரு. சரிங்களா, அதுக்கடுத்து நேராக போனால் உங்களுக்கு முண்டந்துறை எல்லாம் இருக்குது. பாபநாசம் நம்ம மேக்ஸிமம் வந்துட்டோம். இதுதான் பாபநாசம் சிவன் கோவில். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு லாங் ரன் வந்தால் மேக்ஸிமம் கோடெலாம் நம்ம ஈஸியாக ஓடுவோம். சரிங்களா, கோடி வர்றது வந்து நமக்கு வந்து அடிக்கடி வருவோம். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஒரு செல்ஃபியை போடுவோம். பாடி எந்த அளவுக்கு டயர்டாக நீங்கள் பார்க்கணும்ல, அதனால் அந்த இடத்துல ஒரு செல்ஃபியை போட்டு அப்படி ஸ்லோவாக அங்கெல்லாம் வந்து எப்போவாச்சும் தோணுச்சுன்னா குளிக்க வருவோம். நல்லாயிருக்கும். சரிங்களா, நல்லா சின்ன பிள்ளைலாம் வந்து வீக்லி ஒன்ஸ், மந்த்லி 2 or 3 டைம்ஸ்லாம் வந்து இங்கே குளிக்க வருவோம். சரிங்களா, நல்லாயிருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து அப்படியே நம்ம வந்து இங்கே தான் மேக்ஸிமம் வந்து ஏதாவது மாரத்தான் ஸ்டார்ட் பண்ணால் மேக்ஸிமம் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம அம்பாசமுத்திரம் தாலுகாவில் இங்கே தான் மேக்ஸிமம் மாரத்தான் ஸ்டார்ட் பண்ணுறதும் இங்கே தான், ஃபினிஷ் பண்ணுறதும் அங்கே தான். சரிங்களா, முன்னாடி வருஷத்துக்கு 1 டைம்ஸ் வந்து இங்கே தான் நடக்கும். இந்த ஸ்கூலில் இந்த காலேஜில் மாரத்தான் நடத்தி நான் ஒரு 5-6 மாரத்தான் கிட்ட ஓடிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, 15 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி 1 hour 17 minutesல வந்து 15 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நேராக போனால் உங்களுக்கு தென்காசி வந்து 30 கிலோமீட்ரு, திருநெல்வேலி வந்து 49 கிலோமீட்ரு. சரிங்களா, சரி அப்படியே நம்ம ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாபநாசத்துலேருந்து அப்படியே நம்ம அப்படி ஸ்லோவாக ரன்னிங்கை ரிட்டர்ன் அட்டன் பண்ணியாச்சு. அம்பாசமுத்திரம் 8 கிலோமீட்டர், ஆம்பூர் 7 கிலோமீட்டர், தென்காசி 31 கிலோமீட்ரு. சரிங்களா, அப்படி ஸ்லோவாக நம்ம அப்படியே 5 பேஸை மெயின்டைன் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பாசமுத்திரம் 8 கிலோமீட்டரே நம்ம ஒரு 8 கிலோமீட்டர் நேராக போகணும். அம்பாசமுத்திரம் போகணும். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் வரும்போது லைட்டாக வாட்டர் ஹைட்ரேஷன் எடுக்கிறோம். சரிங்களா, மஸ்ட்டு எவ்ரி 20 to 30 மினிட்ஸ், எவ்ரி 20 to 30 மினிட்ஸ் ஓடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் எடுக்கணும். ஒவ்வொரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸுக்கு கண்டிப்பாக வாட்டர் வந்து மஸ்ட்டு. சரிங்களா,
தண்ணி செம்ம டேஸ்ட் நண்பா. எங்கள் ஊர் தண்ணி வந்து எப்போதுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 16 கிலோமீட்டருக்கு வரும்போது நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி செம்ம டேஸ்ட்டு சரிங்களா. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி அதிகமாக குடித்தா ரன் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நார்மலாக லைட்டாக குடிச்சிக்கிட்டோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் 6th இருந்து 12th வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் இங்கே தான் படித்தேன் சரிங்களா. 2018 வரை 2011 2018 வரை அங்கே தான் படித்தேன். மேக்ஸிமம் அந்த ஸ்கூல் கிட்ட போகும்போது நமக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துச்சு. 7 இயர்ஸ் படித்தேன் இல்லையா. புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி சென்ட் மேரிஸ் சரிங்களா. 6th 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன் சரிங்களா. ஒரு அருமையான பள்ளி பருவங்கள் அதெல்லாம் வந்து நினைவுக்கு வரும். அங்கோடி போகும்போதுலாம் இங்கே தான் வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். அந்த திண்டில் உட்காந்து பஸ் எப்போண்டா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி அங்கே ஒரு செல்ஃபியை போட்டுரும் அப்படின்னு அங்கே ஒரு செல்ஃபியை போட்டாச்சு. சரி அப்படியே நம்ம அடுத்து மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு மூவ் ஆன் பண்ணுறோம் சரிங்களா. இதெல்லாம் வந்து பிகேஎம் பழைய பஸ்ஸு சரிங்களா. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம்லாம் வந்து நான் ஸ்கூல் டேஸில் அதிகமாக அங்கெல்லாம் வந்து திங்ஸ் அதிகமாக அங்கே அதுக்காண்டி வருவேன் சரிங்களா. அடுத்து வந்து நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட கிராஸ் பண்ணுறோம்பா. 1 மணி நேரம் 42 நிமிஷத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் 300 மீட்டர் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. கிட்டத்தட்ட நம்ம எங்கே இப்போ போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம அட்டையகர்குளம் கிட்ட வந்துடுச்சோம் சரிங்களா. அகஸ்தியர்பட்டி கிட்ட வந்துட்டோம் சரிங்களா. அடுத்து வந்து அகஸ்தியர்பட்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து நம்ம ஊர் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் சரிங்களா. நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம ஊரில் நிறைய பேர் இங்கே மேக்ஸிமம் படிக்கிறாங்க சரிங்களா. இங்கேயும் வந்து ஒரு சில மாரத்தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் நான் மாரத்தான் ஓடிருக்கேன் சரி. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட நம்ம கோட்டாங்குளம் விளக்குக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போனால் நமக்கு அம்பாசமுத்திரம் சரிங்களா. 1 கிலோமீட்டர் போனால் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் வந்துட்டோம் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் டிராஃபிக்கும் ஓவர் ஆகிடுச்சு சரிங்களா. அதுக்கடுத்து டேரெக்டாக நீங்கள் நேராக போனால் 90 கிலோமீட்டர் உங்களுக்கு கன்னியாகுமரி சரிங்களா. நேராக போய்கிட்டே இருந்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் உங்களுக்கு கன்னியாகுமரி. நம்ம அப்படியே ஸ்லோவாக அப்படியே மூவ் ஆன் பண்ணி இன்னும் ஒரு 4 to 5 கிலோமீட்டர் போனால் நமக்கு ஃபினிஷிங் வந்துடும் சரிங்களா. கிட்டத்தட்ட நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி ஸ்கூல் சரிங்களா. இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டு டேர்ன் பண்ணி நம்ம போகணும். நேராக போனால் உங்களுக்கு அம்பாசமுத்திரம், லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தென்காசி செங்கோட்டை இந்த மாதிரி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24-25 கிலோமீட்டர் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் விளக்கு சரிங்களா. வாகைக்குளம் விளக்கு. இப்போ நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் நம்மளோட வாகைப்பதி ஊர் வந்துடும் சரிங்களா. சரி அங்கேயே ஒரு செல்ஃபியை போட்டு கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் லைட்டாக டயர்டாக அந்த மாதிரி தெரியுதா. சரி இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் நார்மலாக ஓடிடலாம் அப்படின்னு ஈஸியாகவே ஒரு நான் ஃபினிஷிங்கிறதுனால கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக லெட்க்கு மூவ் ஆகிடுச்சு சரிங்களா. 4:30 4:20 அந்த ரேஞ்சில் கொஞ்சம் ஃபினிஷிங் ஆட்டோமேட்டிக்காக லெட்க்கு ஓப்பன் பண்ணி ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. இதான் எங்கள் ஊரில் உள்ள ஸ்கூல் லக்ஷ்மி வித்யாலயா சரிங்களா. நம்ம ரிலேட்டிவ்ஸ் இங்கேயும் நிறைய பேர் படிக்கிறாங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஊர் பார்டருக்கு வந்துட்டோம் சரிங்களா. நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா ஒரு 100 மீட்டர் போனால் நம்ம ஊர் வந்துடும் சரிங்களா. ஓரளவு நம்ம ரன்னிங் ஓடி முடிச்சாச்சு. எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5:40 ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். 7:50 சரிங்களா. 2 hours 12 minutesல நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ண இடத்துல நம்ம ஊரில் ஐயா கோயில் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஊர்லேயே முடிச்சாச்சு சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 26 கிலோமீட்டர் 690 மீட்டர் வந்துச்சு சரிங்களா. சரி நம்ம அப்படி ஓடி முடிச்சுட்டு கண்டிப்பாக ஓடி முடிச்சோன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டயட்டு ஃபுட்டு நியூட்ரிஷன் எல்லாம் எடுக்கணும் இல்லையா. அதனால் வீட்டில் வந்து பால் ப்ளஸ் ஓட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு அப்படி கொஞ்சம் ரெக்கவரிக்காண்டி ஒரு 11 மணிக்கு இன்றைக்கி வந்து ஒரு மாதுளை ஜூஸ் குடித்தோம் சரிங்களா. நல்லா ஒர்க் அவுட்டை முடிச்சு நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. நீங்களும் லாங் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதுமாரி ஓடி முடிச்சோன்னா எவ்வளோ கலோரிஸ் லாஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஓடி முடிச்சுன்னா அதுக்கான டயட்டு ஃபுட்டு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணால் மட்டுமே அதே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி ஓடி முடிச்சோன்னா நீங்கள் எதுவும் சாப்பிடல அப்படின்னா நோ ரிசல்ட் சரிங்களா. அதனால் வந்து டயட்டு ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா. ஓகேன்பா. அப்படி ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ரன்னிங்கை முடிச்சுட்டு கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சிங்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வார்ம் டவுன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 10 to 20 minutes பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த லாங் ரன் ஓடுறது மூலமாக உங்களோட என்ட்ரன்ஸ் நல்லா டெவலப் ஆகும். உங்களோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ப்ரீத் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். இந்த லாங் ரன் பண்ணும்போது உங்களோட வந்து கார்டியோவாஸ்குலர் என்ட்ரன்ஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். சரி அந்த லாங் ரன் பண்ணுறதுனால உங்களோட zone 2 கெப்பாசிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. லாங் ரன் தான் பேசிக் வந்து ரன்னர்ஸ்க்கு வந்து லாங் ரன் தான் பேசிக் சரியா. அதனால் வந்து மேக்ஸிமம் ஒரு 30 minutes ஒரு நாள் சரி 40 minutes ஒரு நாள் சரி 1 hour ஒரு நாள் சரி அதுவும் லாங் ரன் தான் சரிங்களா. 25 கிலோமீட்டர் ஒன்றா தான் லாங் ரன் இல்லை. அதனால் லாங் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையிலே அதில் வந்து லாங் ரனில் வந்து நிறைய நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது சரி. அதனால் வந்து லாங் ரன் வந்து வீக்லி 2 or 3 days கூட நாங்கள் பண்ணலாம். எடுத்தோடனே நீங்கள் ஸ்பீட் ரன்னிங் பண்ணாங்க மேக்ஸிமம் வந்து எடுத்தோன்னா அந்த ஈஸியாக 20 minutes 30 minutes 40 minutes 1 hour ஓட்டுறீங்க அப்படின்னா அதே உங்கள் ரன்னிங்கில் வந்து நல்ல ரிசல்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து அடுத்து வந்து இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்ச் ஸ்குவாட் சரிங்களா. அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து 25 கிலோமீட்டர் வாக் அல்லது ரன் பண்ணிக்கலாம், ஜாக் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் வந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணணும் சரிங்களா. நான் அதை வந்து இது வந்து நான் 2 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அழகாக 4 ஹவர்ஸில் ஸ்லோவாக ஜாக் பண்ணி ஸ்லோவாக வாக் பண்ணி அல்லது ஜாக் ப்ளஸ் வாக்கு ரெண்டும் சேர்த்து பண்ணி கூட நீங்கள் அழகாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி மைண்ட் செட்டோட பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் சரிங்களா. அப்கமிங் டேஸில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே அன்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த லாங் ரன் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் சரிங்களா. ஓகே அன்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.